Hello viewers, welcome to Take Care YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா ரிலேட்டட் கொஷின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் 3 வீடியோஸ்லேயுமே அல்ஜிப்ரா ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்த்தோம். ஸோ அது ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஓகேங்களா, இது நம்மளுடைய 4வது வீடியோ. ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் அந்த 3 வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த 3 வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம மொத்தமாக 4 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா x+y+z = 2 and xy+y+z+zx = -11. Then the value of x⁴ plus y⁴ plus z⁴ minus 3xyz is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் x³ + y³ + z³ minus 3xyz ஓட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா x+y+z into x² plus y² plus z² minus xy minus yz minus zx. ஸோ இங்கே கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x+y+z = 2ன்னு இருக்குது. xy+yz+zx = -11 இருக்குது. இந்த 2 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குவேஷனில் பாருங்கள், x+y+z நீங்கள் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. தென் இங்கே xy+yz+zxமே சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. பட் we don't know the value for x² plus y² plus z². ஸோ அப்போ நம்ம x² plus y² plus z² எதுலேருந்து டெரைவ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா அகைன் எடுக்கிறோம். x+y+z the whole square ஃபார்முலா. ஸோ ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா x² plus y² plus z² 2xy plus 2yz plus 2zx அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுவும் ஃபார்முலா தான், இதுவும் ஃபார்முலா தான். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபார்முலா ஏன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா பிகாஸ் வி நீட் த வேல்யூ ஆஃப் x² plus y² plus z². ஸோ அதை நம்ம கொண்டு வரதுக்காக இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போது x+y+z ஓட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 2². தென் நமக்கு x² plus y² plus z² வேல்யூ தெரியாது. ஓகே, தென் காமனாக நம்ம என்ன பண்ணுறோம், 2 எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு xy plus yz plus zxன்னு போகிறோம். இப்போது இதுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா -11 ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ பண்ணையில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா x² plus y² plus z² -22ன்னு இருக்கும். இதை 2² பண்ணால் 4ன்னு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு இருக்க 22 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது 4 + 22 x² plus y² plus z². அப்போ 26. இப்போ நாம் ஈஸியாக இந்த ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அகைன் இந்த ஃபார்முலாவை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ரெஃபர் பண்ணையில் x+y+z x+y+z அப்படிங்கும்போது சிம்ப்ளி 2ன்னு நீங்கள் போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு x² plus y² plus z² அப்படிங்கும்போது 26 போடுவோம். ஓகேங்களா, மைனஸ் இதில் நம்ம மைனஸை காமனாக வெளில எடுத்து நமக்கு என்ன வரும்னா xy plus yz plus zxன்னு வரும். அப்போ 26 மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு xy plus yz plus zxக்கு -11ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போது 26 + 11 37 × 2 அப்படிங்கும்போது நமக்கு 74 தான் ஆன்சர். ஓகேங்களா, அப்போது x⁴ plus y⁴ plus z⁴ minus 3xyz ஓட வேல்யூ 74. ஓகேங்களா, ஸோ இது ஸோ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா x² plus 4y² = 53 and
x minus 2y equal to 5. Then what is the value of x power 3 minus 8y cube அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாம் இப்போ கொடுத்த இந்த x square plus 4y square எடுத்துப்போம். ஸோ எடுத்துட்டு நாம் இதை வந்து x minus 2y the whole square அந்த ஃபார்மேட்டில் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா x square plus 2y the whole square எழுதுவோம். இப்போ x minus 2y ஃபார்முலா பாருங்கள். நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா x square minus 2ab means 2 into x into 2y plus 2y the whole square. அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா x square minus 4xy plus 4y square உங்களுக்கு வரும். இப்போ நமக்கு x square plus 4y square மேலே இருக்குது. என்ன இல்லை அப்படின்னா minus 4xy இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா x square 2y the whole square equal to 53ல left and right side both side என்ன பண்ணுறோம் adding minus 4xy அப்போ தான் ஈக்குவேஷன் உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது 4xy போடுறோம். அப்போ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு பதிலாக ஃபுல்லாக நம்ம x minus 2y the whole squareன்னு எடுத்துக்கிறோம். 53 minus 4xyன்னு இருக்குது. இப்போது x minus 2yக்கு என்ன வேல்யூ இருக்குது உங்களுக்கு 5 இருக்குது. அப்போது 5 ஸ்கொயர் 53 minus 4xyன்னு இருக்கும். ஓகே, இப்போ 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 வரும். 53 minus 4xy. ஸோ நம்ம 53 இந்த பக்கம் கொண்டு போகையில் மைனஸ் 53 மாறுது. மாறும் போது நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் வரும்னா மைனஸ் 28 வரும். ஸோ இந்த சைடு ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ போத் மைனஸ் கேன்சல். அப்போது 4xy equal to 28. ஸோ xy is equal to 28/4ன்னு இருக்கும். அப்போ 7. ஓகேங்களா? இவ்வளோ நேரம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா xyயோட வேல்யூ 7ங்கிறது மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ஆக்சுவலாக நமக்கு என்ன வேணும்னா x³ minus 8y³ வந்து தேவை. ஓகேங்களா? இப்போ xy கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரிமைனிங் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ரிமைனிங் என்ன அப்படின்னு பாருங்கள். x³ minus 8y³ இருக்குது. ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a³ minus b³ அந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ எழுதியில் எப்படி எழுதுவோம் a minus b a square plus ab plus b squareன்னு எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்மேட். அப்போது இங்கே x³ minus 8y³ நம்ம எப்படி வந்து எழுதலாம் அப்படின்னா 2y the whole cubeன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏயோட பிளேஸில் இப்போ x இருக்குது, பியோட பிளேஸில் 2y இருக்குது. அப்போது இதை எழுதும் போது எப்படி எழுதுவோம் a minus b அப்படின்னா x minus 2y. தென் a ஸ்கொயர் அப்படிங்கும் போது உங்களுக்கு x ஸ்கொயர் ab. ஸோ ஏயும் பியும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. x into 2y வந்து 2xy ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கும் போது 2y ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4y ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை கீழே கொண்டு வருவோம் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. ஸோ x³ minus 8y³ equal to x minus 2y x square plus 2xy plus 4y squareன்னு கொண்டு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா x minus 2yயோட வேல்யூ நீங்கள் 5ன்னு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நாட் ஐடென்டிஃபை. தென் x square plus 2xy plus 4y squareன்னு இருக்குது. x square plus 4y square என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 53ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 into xy நம்ம என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா 7. அப்போ 5 into 53 plus 14. ஸோ 53 plus 14 means 67. ஓகேங்களா? அப்போ 67 5ஆல் மல்டிப்ளை பண்ணல 35 3 335. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 335. அப்போது x³ minus 8y³ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 335. Square plus y square equal to 48 and xy equal to 2. X and y is greater than 0. Then the value of 64x³ plus y³.
ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 16x² எப்படி எழுதலாம்னா 4x the whole square எழுதுவீங்க, then y square, so which is equal to 48. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை a plus b the whole squareோட ஃபார்மேட் கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. அப்போது 4x plus y the whole square அப்படின்னா எப்படி எழுதுவீங்க, 16x², 2 into a means 4x, b means y, plus b square means it is y square. அப்போது 16x² plus 8xy plus y square இருக்கும். ஸோ இங்கே வந்து இப்போது நீங்கள் எதை ஆட் பண்ணணும், 8xy ஆட் பண்ணணும். ஸோ both side நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to add 8xy. அப்போது இது எப்படி மாறும் அப்படின்னா 4x the whole square plus y square plus 8xy is equal to 48 plus 8xyன்னு மாறும். அப்போ இது ஃபுல்லாத்தையும் நம்ம இனிமேல் என்ன சொல்லலாம் அப்படின்னா 4x plus y the whole square நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சைடு 48 இருக்குது, 48க்கு அப்புறம் 8 into xyயோட வேல்யூ வந்து சம்லே கொடுத்துருக்காங்க 2 அப்படின்னு. அப்போ 48 plus 8 2s are 16, அப்போ 50 64ன்னு வருது. ஸோ 64 எதோட வேல்யூ அப்படின்னா 4x plus y the whole squareோட வேல்யூ. நமக்கு என்ன தேவை அப்படின்னா 4x plus y தான் தேவை. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வெறும் 4x plus y தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக நமக்கு என்ன வேணும்னா 64x⁻³ plus y⁻³ வேணும். ஓகேங்களா? இப்போ அதை நம்ம போடுவோம். ஸோ ப்ரீவியஸ்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4x plus yயோட வேல்யூ வந்து 8ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4x plus y the whole cube போடுறோம். போட்டுட்டு இப்போது வந்து அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது a plus b the whole cube ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா a³ plus b³ 3a² b plus 3ab² உங்களுக்கு வரும். அப்போ இப்போ ஏயோட பிளேஸில் 4x இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பியோட பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா y இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணையில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா a³ வந்து எப்படி மாறும் அப்படின்னா 4x³ மாறும். அது வந்து உங்களுக்கு 64x³ ப்ளஸ் b வந்து உங்களுக்கு y³ சேஞ்ச் ஆகும். 3 into a square means a ஸ்கொயர் பண்ணுறீங்க, அப்போ 16x² வரும் இன்ட்டு b அப்படிங்கும்போது உங்களுக்கு y வரும். அதே மாதிரி இங்கே 3 into a வந்து பார்த்திங்க அப்படின்னா 4x இருக்குது, b வந்து உங்களுக்கு y² வரும். அப்போது இதை 64x³ plus y³ அப்படிங்கிறத அப்படியே கீப்பப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காமன் டேர்ம் எடுப்பீங்க இல்லையா, அப்போ 3 எடுப்பீங்க, தென் 4xy எடுப்பீங்க, பிகாஸ் இங்கே 16 இருக்கனால. அப்போ இங்கே உள்ள எப்படி எழுதுவீங்கன்னா 4x மட்டும் எழுதுவீங்க. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் இது கரெக்டாக வரும். 3 into 16 வந்து 48 இல்லையா, 3 4s are 12. ஓகேங்களா? 12 4s are 48ன்னு வரும். தென் இங்கே x² டேலி ஆகிடும். அடுத்து இப்போ 3 4x நீங்கள் காமனாக எடுத்திருக்கீங்க, ஒரு y எடுத்திருக்கீங்க, அப்போ இங்கே ஒரு y போடுவீங்க. ஸோ இப்போ போடையில் வந்து பார்த்திங்கன்னா 64x³ plus y³ 3 into 4 into xyயோட வேல்யூ வந்து உங்களுக்கு 2. அதே மாதிரிங்க 4x plus y வந்து ப்ரீவியஸாக 8ன்னு ஐடென்டிஃபை பண்ணோம். அப்போது 64x³ plus y³. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 4s are 12. அப்புறம் 12 வந்து 16ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், 192 வருது. தென் 4x plus yயோட வேல்யூ நம்ம 8ன்னு வச்சுருக்கோம். அப்போ 8க்கு க்யூப் கண்டுபிடிப்போம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ க்யூப் கண்டுபிடிக்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 512 வரும். ஸோ ப்ளஸ் 192 இந்த பக்கம் போகையில் மைனஸ் 192 ஆயிரும். அப்போ 512ல் நீங்கள் 192 சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 320 வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும். அப்போது 64x³ plus y³ equal to 320 தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா?
if x minus 1 by x equal to 5, then x not equal to 0, then what is the value of x power 6 plus x power 6 minus 5x cube minus 1 divided by x power 6 plus 7x power 3 minus 1. இப்போ கொடுத்திருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா x power 6 இருக்கு minus 5x cube minus 1 இருக்கு, then x power 6 plus 7x cube minus 1. இப்போ நாம நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் x cube ஆல என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். அப்பதான் வந்து இந்த மிடில் டேர்ம் வந்து x ஆ கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இங்க கொடுத்திருக்க இந்த நம்பரை வந்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் x cube ஆல டிவைட் பண்றோம். So divide பண்ணையில x power 6 x power 3 by x cube by x cube minus 1 by x cube divided by x power 6 x power 3 plus 7x cube by x cube minus 1 by x cube. இப்போ rல 3 போச்சுனா 3 தான் இருக்கும். இப்போ x cube இதை அடிச்சு கொடுத்துருவீங்க. அப்போ minus 5 minus 1 by x cube. அடுத்தது rல 3 போச்சுனா 3, அப்புறம் plus 7 minus 1 by x cube வரும். அப்போ இங்க கொடுத்திருக்கதை நம்ம இப்படி simplify பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ simplify பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நார்மலா செப்பரேட் பண்ணி எழுதுவோம். x cube minus 1 by x cube minus 5 divided by x cube minus 1 by x cube plus 7 எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம a cube minus b cube ஃபார்முலா ஈஸியா வந்து நம்ம இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இத நான் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போறேன். சோ நம்ம இப்போ வந்து x cube minus 1 by x cube minus 5 then x cube minus 1 by x cube plus 7 ஓட வேல்யூவை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இப்போ a cube minus b cube formula a minus b the whole cube plus 3ab a minus b நம்ம எழுதிக்கலாம். இப்போ x cube minus 1 by x cube அப்படிங்கும்போது x ஓட பிளேஸ் a ஓட பிளேஸ்ல x இருக்கு, b ஓட பிளேஸ்ல 1 by x இருக்கு. the whole cube plus 3 into a ஓட பிளேஸ்ல x, then b ஓட பிளேஸ்ல உங்களுக்கு 1 by x இருக்கு, again x minus 1 by x. அப்போ x cancel ஆயிரும். அப்போ இங்க x minus 1 by x the whole cube plus 3 into x minus 1 by x னு போடலாம். அப்போ மேல நியூமரேட்டர்ல x minus 1 by x the whole cube plus 3 x minus 1 by x னு போடுறோம் minus 5. அதே மாதிரி கீழே அப்ரிவேட் பண்ணா சேம் திங் தான் வரும் உங்களுக்கு. plus 7 இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா x minus 1 by x ஓட வேல்யூவை போடுறோம். அது வந்து 5. அப்போ 5 cube plus 3 into 5 minus 5 divided by 5 cube plus 3 into 5 plus 7 வரும். அப்போ 5 cube வந்து உங்களுக்கு 125, 3 5s are 15 minus 5 divided by 125 plus 15 plus 7 அப்படின்னு வருது. So 125 15 ஆட் பண்ணீங்கன்னா 140, 140ல 5 போச்சுன்னா 135, 135 கீழே வந்து உங்களுக்கு 147 வருது. ஸோ இதை நம்ம 3 ஆல சிம்பிளிஃபை பண்ணலாம். பண்ணும்போது நமக்கு 45/49. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 45/49 வரும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த 4 கொஷின்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.